முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் பாடல்கள், ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாங்க, முதலாவது எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை சொல்லி அவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி நம்ம ஆராதிப்போம். வரீங்களா? இணைந்து பாடுவோம். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்திரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றியே நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றியே 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 நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவாய் என்னை உயர்த்தினீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? ஆமென். தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளங்கையில் வரைந்து வை. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். சேர்ந்து சேர்ந்து தாயின் கருவில் தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவாய் என்னை உயர்த்தினீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? சேர்ந்து சொல்லுமா. உள்ளங் தெரிந்து கொண்டு உள்ளங்கையில் வரைந்து வை. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். சேர்ந்து சொல்லுங்க. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்து. ஒருவர் கூட பாடாம இருக்க கூட எல்லாம் சேர்ந்து நின்று நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. நன்றியே நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. நன்மை செய்திரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்து. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே? கால்கள் இடராமல் பாதுகாத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். ஒரு விஷயம் கூட எல்லாம் சேர்ந்து சொல்வோம். போக்கிலும் வரத்திலும் பார்த்து கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறை. உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? கால்கள் இடராமல் பாதுகாத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். சேர்த்து கரங்களை
கரங்களை வைத்தி நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தி நன்றியே நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே நன்றி நன்றியே நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீரே இனிமேல் உதவி செய்ய போகிறீரே எல்லாவற்றிற்காகவும் பல கோடி நன்மை செய்தீரே உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி உந்தன் அன்பை என்ன சொல்லுவே எல்லாரும் பாடணும் சொல்லுங்க பாவம் எல்லாம் போக்கினீர் சாபம் எல்லாம் நீக்கினீர் உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன் எல்லாம் சேர்ந்து நின்று உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன் பாவம் எல்லாம் போக்கினீரே பாவம் எல்லாம் போக்கினீர் சாபம் எல்லாம் நீக்கினீர் உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன் எல்லாம் சேர்ந்து இணைந்து உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன் முடிந்த எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தியே நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீர் நீங்க மாத்திரம் சொல்லுங்க சேர்ந்து 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 நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை ஒரு விசை கூட நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்ல நன்றி நன்றியே நன்றி சொல்கிறேன் தேவா கணக்கில்லா நன்மை செய்கிறே கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா கணக்கில்லா நன்மை செய்கிறே நன்றி 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 ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே எல்லாம் சேர்ந்து நின்று சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி சேர்ந்து நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே எனக்காய்
நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுரா. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறு. என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கழித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதி. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதி. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூர். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, எனக்கா நீ செய்திட்ட என்றும் நன்றி கூறு. தகப்பனே தந்துவிட்டே, தகப்பனே தந்துவிட்டே, தங்கிவிடும் நிறந்த உயிருள்ள திருபலியாய். தகப்பனே தந்துவிட்டே, தங்கிவிடும் நிரந்தரமாய் உயிருள்ள திருபலியா. ஊடலை படைக்கின்ற உள்ளம் தந்துவிட்டே, உள்ளம் தந்துவி உயிருள்ள திருபலியா. உயிருள்ள திருபலியா. உடலை படைக்கின்றே, உடலை படைக்கின்ற உள்ளம் தந்துவிட்டே, உள்ளம் தந்துவிட்டே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவருடைய நாமத்தை, அவருடைய செய்த நன்மைகளை சொல்லி பாட கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அறிவிப்பை கவனியுங்கள். நித்திய பெருமை மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திலும் திருமணத்தை காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உடனடியாக ஸ்கிரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளும்படியாக கேட்கிறோம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு காத்திருக்கிறோம். அது குறித்ததான ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா?
ஆம் தேவ ஜனங்களே, தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யாக்கோபு 3ஆம் அதிகாரம். வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து தியானிக்கலாமா? யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த அதிகாரம் கிட்டத்தட்ட 18 வசனங்கள் இருக்கு. அந்த 18 வசனங்கள்ல அவர் பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா நாவு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் சொல்ல வர்ற கருத்து, நாவை அடக்கினால் எல்லாவற்றையும் அடக்கலாம். அப்படிதான் அதுக்கு சில பயதாமங்கள் அதான் போட்டிருக்கிறாங்க. நாவை அடக்கினால் எல்லாவற்றையும் அடக்கலாம். ஸோ நீங்கள் முதலாவதாக கணவன் மனைவி அடக்க தீர்மானம் பண்ணக்கூடாது, மனைவி கணவன் அடக்க தீர்மானம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்கவுங்க நாவை மொதல் அடக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகள் அடக்கிறது தீர்மானம் பண்ணக்கூடாது. எஜமானன் வேலையாட்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒன்று அடக்கணும். வேற எதையுமே நீங்கள் அடக்கக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்கிறது. அன்பினால் ஆளுகை செய்யும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் அடக்கிதான் ஆகணும். என்ன அப்படின்னா அது உங்கள் நாவு. கரங்களை வைத்து ஒரு அலையலிச்சங்க பார்ப்போம். வரமாட்டேங்க பார்த்தீங்க, இதுக்கெல்லாம் வராது. கொஞ்சம் சத்தமாக அலையலிச்சங்க பார்ப்போம். நாக்கு கொஞ்சம் பயன்படுத்தி ஒரு அலையலிச்சங்க பார்ப்போம். எஸ், நாவு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த யாக்கோபு எழுதின நிருபம் இந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது ஒரு சிறிய தசையாக இருந்தாலும், அது வாய்க்குள்ளே இருந்தாலும், அது ஸ்தோத்திரம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு அவயவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு போடலாம் அப்படின்னா நாவின் 4 பணிகள். ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க இருக்கிற காரியம்னா இதே பேசேஜில் தான் படிக்கிறோம், நாவின் 4 பணிகள். ஸோ இந்த படத்துக்கும் நான் பேச போகிற டாப்பிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ அதனால் நாவின் பணி இப்படி இருக்குமோ அப்படி இருக்காங்க, 4 விதமான நாக்கத்துக்கு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ரைட்டா? நாவின் 4 வித பணிகள் அப்படி சொல்லி முதலாவதாக இந்த இடத்துல ஸ்தோத்திரம் யாக்கோபு நிருபக்காரன் பேசும் பொழுது அவர் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, அதாவது சொல்கிறாரு அது என்னது அப்படின்னா அளவுகோலாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். நீங்கள் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது அங்கே சொல்லியிருக்கு, என் சகோதரரே அதிகை ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராய் இராதிருப்பீராக. 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சொல்கிறது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயும் இருக்கிறான். பாயிண்ட் என்ன சொல்றார் அப்படின்னா அது ஒரு அளவுகோல் அப்படிங்கிறத சொல்றார். என்னது அப்படின்னா ஒரு மெஷரிங் டேப். அவங்க கூட அந்த படத்தை போடுவாங்க, ரைட்டா? அது எப்படிப்பட்ட ஒரு ஆளை மெஷரிங், உங்க ஆவிக்குரிய தரத்தை, பிரைஸ்லாம், உங்க ஆவிக்குரிய தளத்தை அலசோத்தனம் எதை வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்க நாக்கை வச்சு தான். என்னத்தை வச்சு? எதை வச்சு? உங்க ஆவிக்குரிய தராதரம் எங்க தெரியும் அப்படின்னா உங்க வாயில தான் தெரியும், நாக்கில் தான் தெரியும். உங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி, நீங்க ஒரு முதிர்ச்சியான ஆளா இல்லையா? இத்தனை வருஷம் சபைக்குள்ள வர்றீங்க, நல்லா பாடுறீங்க, கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்றீங்க, நல்ல வார்த்தைகளை கேட்குறீங்க, அது உங்களுக்குள்ள கிரியை செய்திருக்கிறா இல்லையா என்பது உங்க ஸ்தோத்திரம் என்னது இந்த நாவல தான் தெரியும். சமீபத்தில் சென்னைக்கு போயிருந்த பொழுது ஸ்தோத்திரம் பிரதர் சாமுel ஜெபராஜ் போன வாரம் வந்திருந்தாங்களே, அவங்களோட கூட நான் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸ்தோத்திரம் பயணித்த பொழுது ஒரு விஷயத்த சொன்னாங்க. சரியா? இப்படி நிறைய விஷயங்கள், ஊழிய காரியங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாராம், அவருடைய மனைவி பற்றி பேசும் பொழுது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். சொல்றார், இந்த அவருடைய மனைவி, நீங்கள் இல்லை அவருடைய மனைவி, பெண்களை பற்றி சொல்கிற நேரத்தில் அவருடைய மனைவி எப்பயுமே அவங்களுக்கு ஒரு புலம்புற பழக்கிறது. பிரசங்கத்தை நல்லா சர்ச்சில் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து கேட்டு வந்திருப்பாங்களாம். முடிச்சு வந்த உடனே என்ன செய்வாங்களாம், புலம்பிக்கிட்டே இருப்பாங்களாம். யோசிப்பாங்க, இப்போ தானேயா பிரசங்கம் கேட்டு வந்திருக்கிறாங்க. அந்த தாக்கமே இல்லையா? இந்த காம்பவுண்ட் வால் தாண்டின உடனே சிலருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு. இது வரைக்கும் பரலோகமாக இருக்கும், அதுக்கு பிறகு ஸ்டெப் அவுட் ஆன உடனே பிரச்சனை வர ஆரம்பிச்சு. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா புலம்புற நிலை. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பேசுவாங்களாம். சில நேரங்களில் புலம்புறதுக்கு ஒன்றுமே இருக்காதான். அப்படி கிடையாது, இன்னைக்கு புலம்புறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியும் புலம்புவாங்க. என்னது? இன்னைக்கு புலம்புறதுக்கு ஒரு விஷயம் இல்லையே, வாயை அசைக்கிறது அரைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அதான் சொல்கிறேன், உங்கள் ஆவிக்குரிய தரத்தை
உங்கள் நாவை வச்சு நம்ம மெஷர். அதனால தான் நீங்கள் நிறைகுடமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையுமாயிருங்கள். வெயிட் பண்ணி பேசுங்க. எடுத்த உடனே பேசணும், டக்குன்னு நம்ம பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவோம். நல்ல சோத்திர கணவன் மனைவி ஒருத்தங்க ரொம்ப பேசுகிறாங்கன்னா அடுத்தவங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அமைதியாக இருக்கணும். அது உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை நீங்கள் காத்து கொள்கிறதற்கு உதவியாக இருக்கும். சொல்லுங்கள் அல்லேலூயா. பிரைஸ்லா. ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு 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 ஊழியத்தில் முக்கியமாக இருக்கிற ஒரு நபர் அவருடைய மனைவியை அடித்ததாக அவருடைய மனைவி எல்லா இடத்துலையும் வந்து சொன்னாங்க, என் கணவர் என்னை அடிச்சிட்டாரு. அவர் இப்படி பொறுப்பில் இருக்கலாமா, இந்த பொறுப்பில் வைக்கலாமா, இப்படி செய்யலாமா, சபை கனப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே பிறகு அவரையும் கூட்டி விசாரிச்சப்பறம் தான் அடி அடித்ததே அந்த மனைவி தான். அந்த ஷாக்கில் என்ன பண்ணிட்டாருன்னா திருப்பி அவர் அடி அடிச்சிட்டார். அது என்னது, உலகமெல்லாம் அலிசோத்தை பேசப்படுகிற ஒரு பொருளாக மாறிவிட்டதை பார்க்க. அப்போ பாருங்க, நம்ம சோதர கேட்கறதற்கு தீவிரமாக இருக்கணும். ஒரு காரியம் அப்படின்னா 2 சைடில் நீங்கள் விசாரிக்கும் பொழுது தான் கரெக்டான ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க முடியும். 2 சைடும் யார் தப்புன்னு சொல்ல போகிறான். என்கிட்ட வந்து நான் எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்க, நான் தவறு செய்தேன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அலசோத்திரம். ஆனால் தவறு செய்யாதவங்களாம் இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாம் தவறு செய்து தான் ஆகணும் அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம கேட்டாதான், அதில் 2 பேரும் கேட்கும் பொழுது என்னதான் கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது சரியாக நடந்து. எனவே உங்கள் நாவை அடக்கிறதற்கு நீங்கள் நல்ல தீர்மானம் பண்ணணும். கரங்களை வைத்து வரலட்சங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரூமுக்குள்ளே போய் பிரச்சனையாக ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு நல்ல கத்துற நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல விடுதலையோடு அந்நிய பாஷைகளை பேசி கத்துற ஆராதிக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஒரு தெளிவை கத்த தர வல்லவராக இருக்கிறார். அலசோத தண்ணி கலங்கிருக்கு அப்படின்னா அலசோத அதில் நீங்கள் இன்னுமே உங்களுக்கு தெரியாது, எதையுமே பார்க்க முடியாது, எந்த மேன்மையும் பார்க்க முடியாது. ஆனால் கொஞ்ச நேரம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கும் பொழுது அந்த மேன்மையை நாம் கண்டுகொள்ளலாம். அதை தான் சொல்றாரு சோத்திரம். என்னது, நாவை அடக்க ஒரு மனுஷனால் கூடாது. நீங்க 1ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கும்படியே கேட்கிறேன். சோத்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிற யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக சொல்லப்பட்டு. என்ன அப்படின்னா, அப்போ நம்ம பாஸ்டர் ஆயிடக்கூடாதா? இல்லை. போத ஊழியத்தில் அலுவலத்திரம் நம்முடைய இஷ்டப்படியும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, கர்த்தர் சொல்றபடியும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 2 விஷயம் இருக்குது. நான் இஷ்டப்படியும் சொல்லலாம், ஏன் இஷ்டப்படியும் சொல்ல முடியும். பொதுவாக நாங்கள் ஜபத்தோடு தான் வருவோம். 2 பேரும் எங்கள் சுயம் இந்த இடத்துல வெளிப்பற்றக்கூடாது, யாரையும் தாக்குற பிரசங்கமாக இருக்கக்கூடாது. ஹலோ, இன்டென்ஷனலாக யாரையுமே நம்ம தாக்கி பேச மாட்டோம். ஆனால் சில நேரங்கள் நம்ம பேசும் பொழுது பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக பேசுவார். அப்போ இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன செய்யும். சில நேரங்களில் நம்ம பிரசங்க கேட்கும் பொழுது கர்த்தரை நன்றி செலுத்தத்தக்கதாக இருக்கும். சில நேரங்களில் பிரசங்களை கேட்கும் பொழுது நம் உணர்வடைந்து ஆண்டவரே நம் மன்னியும் சொல்லத்தக்கதாக இருக்கும். அது சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்காக நம்ம பிரசங்கம் கேட்குறோம்? இங்கே வளர்றதுக்காக கேட்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம், அநேக ஊழியக்காரர்கள் அல்ல ஜனங்களை கவருகிறதற்காக சிலவித காரியங்களை சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். குறிப்பாக தீர்க்க தரிசன ஊழியங்கள் அதை குறித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், நீங்கள் ரொம்ப ஒரு தீர்க்க தரிசனத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அவர் சுயமாக பேச ஆரம்பிச்சிருவார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசியை குறித்து பார்க்கிறோம். அவர் ஒரு வீட்டில் தங்குறார். அந்த வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கூட அவருக்கு தெரியாத நிலை காணப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. இப்படிதான் சென்னையில் ஒருத்தவங்க கற்பமாக இருக்கிறாங்க. வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு அவங்களுடைய சபை போதகரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த சபை போதகரோடு கூட அந்த சபையில் பயன்படுகிற ஒரு சுவிசேஷகர், அந்த நாட்களில் வந்து பயன்படுத்தப்பட்ட சுவிசேஷகரும் போகிறார். போனோடனே அந்த வீட்டில் போய் அவருக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிறந்த பிறகு பார்த்தா அது பெண் குழந்தையாக இருந்திருக்கு. அவங்க ஒரு கண்ணியமான குடும்பமாக இருந்ததுனால விட்டுட்டாங்கன்னு சொல்லி நான் இப்படி கேட்டிருக்கேன். ஒருத்தர் ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு போனாராம். போய் அல்சோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறார் அப்படின்னு. உடனே அந்த வீட்டாருக்கு ஆர்வ கோளாறுல அல்சோத்தை கேட்டாங்களாம், இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்டாங்க. அது நாப்கின் போட்டிருக்கு தெரியல, அது நாப்கின் போட்டிருக்கு தெரியலண்ணா. இது மாதிரி நம்ம உருவாக்கி அதான் அதிக ஆக்கினை அடைவோம் என்று நான் இன்னைக்கு உங்களை பார்த்து பிரசங்கம் பண்ணுறேன்னா அல்ல சோத்திரம் 3 விரல் என்ன பார்த்துருக்குங்க. உங்கள் பார்த்து ஒரு விரலை நீட்டுறேன் அப்படின்னா
3 முதல் ஆடியன்ஸே யாருன்னா அந்த பிரசங்கியார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் யார்? எனக்கு பிரசங்கம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரசங்கம். இப்போ நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணிட்டு நான் இதை ஃபாலோ பண்ணலைன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு? ஆக்கினை கிடைக்கும். அதனால தான் நம்ம எதை பிரசங்கம் பண்ணுறோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது மிக 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 அவசியம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ என்ன அப்படின்னா அது ஒரு அளவுகோல். உங்கள் தரம் எப்படி இருக்கு? கெட்ட வார்த்தை வருதா? முறுமுறுப்பு வார்த்தை வருதா? கசப்பின் வார்த்தை வருதா? ஸ்தோத்திரம். வீணான வார்த்தைகள் வருதா? கோல் வார்த்தைகள் வருதா? ஸ்தோத்திரம். நல்ல சபையில் வந்து அந்நிய பாஷை, வெளியில் வந்து அநியாய பாஷை இருக்குதா? அப்போ வந்து யாருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டாம், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்கள் ஜெபம், ஆண்டவரே அது ஸ்தோத்திரம், உம்முடைய அளவின்படி நான் ரொம்ப குறைவாய் காணப்படுகிறேன், என்ன மன்னிங்க, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்க. கரங்களை போய் தலைச்சுங்க பார்ப்போம். அலையில் டெய்லர் இப்படி தானே போட்டு டெய்லர் அளந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா இது மறந்துங்களா, ஈஸியாக மறக்கக்கூடிய பிரசங்கம் இந்த பிரசங்கம். என்ன பிரசங்கம் அப்படின்னா என்னது? நாவு பிரசங்கம். ரைட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அதில் நல்லா கேட்டுருவீங்க. நாவை பற்றி பேசும் பொழுது கொஞ்சம் மறதி வரும், அதனால் போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு டெய்லர் வேலை பார்க்க போகிறேன். எல்லாம் தச்சு உங்களை ஒரு அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாக மாற்றணும். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இது என்ன அப்படி ஒரு அளவுகோல். அப்போ நாவில் ரொம்ப நம்முடைய கிறிஸ்தவ முதிர்ச்சி, உங்கள் வீட்டுக்குள்ள கிறிஸ்தவ முதிர்ச்சி வெளிப்படணுங்க. சபைக்குள்ள ஒரு கிறிஸ்தவ முதிர்ச்சி வெளிப்படணும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு கிறிஸ்தவ முதிர்ச்சி. அவன் பேசுவான்னு நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ஸ்தோத்திரம். உலகம் வெறுத்து பேசட்டும், காரணமின்றி பகைக்கட்டும், நீங்களும் நானும் கர்த்தரில் ஸ்தோத்திரம் அன்பு கூற அப்படி சமூகத்தில் காத்திருக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்ம இதயத்தெல்லாம் ஊட்டுகிற ஒரு நல்ல இடம் இருக்கிறது, அப்படி சமூகமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அன்னாளுடைய ஸ்தோத்திரம் சக்களத்தி அவளை அதிகமாக ஸ்தோத்திரம் துன்பப்படுத்தின சூழ்நிலை காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை குறித்து அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தன்னுடைய இதயத்தை ஓட்டின பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தோடு போராடுறதுக்காக கர்த்தர் உங்களையும் என்னை வைக்கல, தேவ சமூகத்திலே போராடத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். கரங்களை வைத்து தொலைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம சொல்றதுனால, கர்த்தர்னால, கூப்பாடு போடுறதுனால ஒரு மாற்றம் வரப்போகிறதுல கர்த்தர் தான் நமக்கு மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிறார். எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் கொஞ்சம் அமைதியாய் பொறுமையாக இருந்து செயல்பட நாம் தீர்மானம் பண்ணுவோமாக. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை அளவீடு செய்கிறது இந்த நாவு என்று சொல்லிப்பார். அழகாக கண்டுபிடிச்சிடலாம் இவர் எப்படிப்பட்ட ஆள், என்ன தன்மையோடு கூட இருக்கிறாரு. சோத்திரம். இன்னைக்கு நான் யாருடைய நாக்கையும் அளக்கிறதுக்கு வரல, சரியா? நினைச்சிட்டு விட பாஸ்ட் ஏன் போட்டிருக்காரு, வாங்க எல்லாரும் வரிசையா எத்தனை இன்ச்சு இருக்கு, வேலை இல்லை. உங்களுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது இந்த நாவு. நாவை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் யோபின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து அலசுவதை பார்க்கும் பொழுது, இதோ என் வாய் இப்பொழுது திறந்தேன், என் வாயில் இருக்கிற என் நாவானது என்னதான் பேசும். என்னத்தை பேசும்? நீங்க தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. என் வார்த்தைகள் என் இதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க. நம்ம ஏன் அவசரப்பட்டு ஜட்ஜா மாறணும்? ரைட்டா? நான் எப்பவுமே ஆட்களை கண்டம் பண்றதுல நான் விரும்பவே மாட்டேன். பொறுமையா இருக்குன்னு நினைப்பேன். அவங்க சரியில்லை நான் தீர்மானம் பண்ணேன், ரொம்பவே போட்டு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். ரைட்டா? அன்னைக்கு அவங்க இருக்கிற பிரச்சனை, நாளைக்கு அந்த பிரச்சனை எனக்கு வர்றதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும், டக்குன்னு வந்துடும். ரைட்? ஸோ எதுவுமே ரொம்ப டக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், சரியா? ஏன்னா நம்ம காக்கப்படணும், நம்முடைய குடும்பம் காக்கப்படணும், நம்முடைய வாழ்க்கை காக்கப்படணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, மனுஷர் பேசு வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்தும் நியாய தீர்ப்பு நாளிலே. சொன்னா என்னது? உங்களை பார்த்தும் நீங்க தப்பா பேசக்கூடாது, மற்றவங்களை பார்த்தும் தப்பா பேசக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. உங்க அளவு தீர்மானிக்கப்படுகிறது உங்களுடைய வார்த்தையின் மூலமாக.
நீங்க சங்கீதம் 15:3 வாசித்து பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, 1ஆம் வசனம் சங்கீதம் 15:1 அது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான். 2ஆம் வசனத்தை வாசிப்பான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிடித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. 3ஆம் வசனம், அவன் தாம் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை ஒருத்தரை பத்தி குறை சொல்றாங்களா, அவருடைய மாற்றத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ராமே சொல்லுங்க பாப்பா, அதை தான் பிராக்டிஸ் பண்ணு. ஆண்டவரே மாற்றுங்க, ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க, ஒரு சாட்சிக்கேட மாற்றி ஒரு சாட்சி ஏற்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே நேரம் இல்லாதனால வேகமாக சொல்ல. முதலாவதாக அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அளவுகோலாய் இருக்கிறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அடக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை இருக்கணும். இரண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, 3-5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 3-5 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன, திசை தீர்மானி அப்படி சொல்லப்படும். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா 3-5 வசனங்களை வாசித்து பார்க்க முடியும். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படி அவைகள் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரத்தையும் திருப்பி நடக்கும். குதிரை வந்து ஹார்ஸ் பவர்னு சொல்றாங்க. இருக்கலே வேகமா செயல்படக்கூடியது என்னது, குதிரை. ஒரு மோட்டர்னாலும் இதுக்கு ஹார்ஸ் பவர்னு சொல்றாங்க. இவ்வளவு ஸ்பீட்ல அது இயங்கும், இவ்வளோ ஹார்ஸ் பவர். ஒரு மோட்டார், ஒரு இயந்திரம் இவ்வளவு வேகமா. ஸோ அது சீராக இயங்குவதற்கு என்ன அவசியம்னா, கடிவாளம் மிக மிக அவசியமா இருக்கிறது. இந்த சின்ன கடிவாளம் பாருங்க, அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த குதிரை என்ன செய்யுது, கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போ. ஆமாவா இல்லையா? ரெண்டாவது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெருவிகளா இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டால் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானால் திருப்பப்படும். சின்ன ஸ்டியரிங் வீல், ஒரு சின்ன ஸ்டியரிங் வீல். 5ஆம் வசனம், அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். அப்ப பாருங்க, ரெண்டாவது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அது திசை தீர்மானி. எஸ், உங்க நாவை வச்சு நீங்க எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் உங்கள் நாவின் மூலமாக நீங்கள் திருப்பி அனுசோத்திரம் வழி நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்க காரியம். ஸோ நல்லதை நீங்கள் பேசுகிறதற்கு நீங்கள் நன்றான தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படியா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அதில் சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, ஒரு நபர் இருந்தார். சின்ன வயசுலேருந்து அவருக்கு என்னது காய்கறியே பிடிக்காது, அவருக்கு என்னது கீரையே பிடிக்காது. ஆனால் கீரைகள் மிக மிக அவசியம். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படித்த பொழுது அவர் எப்படி வெஜிடேரியனை தான் படைச்சார். என்னது வெஜிடேரியன், ஹியூமன். பொதுவாக மனிதர்கள் அல்லது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் நோவாவின் காலத்துக்கு அப்பால் பிறகு பெரிய ஒரு வெள்ளம் அல்லது ஜலப்பிரளயம் ஏற்பட்டது நிமித்தமாக எல்லாம் அழிக்கப்பட்ட சூழ்நிலை, மரங்களும் நிறைய அழிக்கப்பட்டு, ஸோ வெளியே வந்த பின்பதாக அவங்களுக்கு ஆகாரமாக இருந்தது என்னதுன்னா இந்த மாமிசம். அதுக்கப்புறம் தான் நான் வெஜிடேரியனாக மாறும். ஸோ அந்த நபருக்கு சின்ன வயசுலேருந்து காய்கறியும் பிடிக்காது, என்னது கீரைகளும் பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வேலைக்கு போன இடத்துல அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, உனக்கு வந்து ரைட்டா காய்கறி பிடிக்குமா கீரை பிடிக்குமான்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் சரி எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டார். இந்த வார்த்தை பிடிக்குன்னு சொன்ன பின்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நண்பர்கள் தங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வர்ற கொஞ்சம் காய்கறிகளை கொஞ்சம் கீரைகளை கொடுக்க சாப்பிட்டு பழக நிமித்தமாக தொடர்ச்சியாக அவர் கீரையையும் எனது காய்கறியும் சாப்பிடுகிற ஒரு மனுஷனாக மாறிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார். எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ண பொழுது நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அந்த பழக்கத்துக்குள்ளேயே வந்துட்டாருன்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஒரு பெரிய கப்பலாக என்னால் முடியாது அப்படிங்கிற நிலையா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தை உங்களை திடப்படுத்தி உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கு. கரங்களை வைத்து லட்சங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ். எல்லாரும் பின்மாற்றத்தில் இருந்த பொழுது யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கரங்களை வைத்து லட்சங்க பார்ப்போம். தொடர்ந்து சேவிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்தார்.
அல்ல வேவு பார்க்க போனாங்க இஸ்ரவேல், அல்ல சோத்திரம் கானான், இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை வேவு பார்க்க போனாங்க. போன பொழுது 12 பேர் துர்சாட்சிகளை சொன்னாங்க. ஆனால் 2 பேர் மாத்திரம் நல்ல சாட்சிகளை சொன்னாங்க. கர்த்தர் மாத்திரம் நம்மோடு இருந்தால் நாம் எளிதாக ஜெயிக்கலாம். இந்த காலையும் இந்த யோசுவாவும் கானானுக்குள் பிரவேசிக்கத்தக்கதான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்த. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? எஸ். அப்ப பாருங்க, உங்க லைஃபுடைய டைரக்ஷனே உங்க நாவின் மூலமாக அலசோத்து திருப்பப்படுகிறதை பார்க்கிறோம். திசை திருப்பப்படுகிறது. அதனால ஒரு சூழ்நிலையை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். நீங்க எசேக்கியேல் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு. பேசின பொழுது அந்த உலர்ந்து போன எலும்புகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனாக உருவாக்கப்பட்டதை பார்க்கிறோம். அவ்வளோ ஒரு ஜீவனை அல்லது கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் வச்சு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதனால உங்களை சுய சாபம் போடுறதோ மற்றவங்களை சாபம் போடுறதோ அந்த வேலையை ஒரு நாளும் செய்யக்கூடாது. கரங்களை போய் தலைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சகோதரன் சொன்னார், நான் வாலிப நாட்களில் வேலை செய்கிற காலங்களில் நான் போட்டு எனக்கு நிறைய பேசின வார்த்தைகள் என் பின் நாட்களில் அதிக பாதிப்பை என் வாழ்க்கையில் கொண்டு வருது, அதிகமான பாதிப்பை என் வாழ்க்கையில் கொண்டு வருது. இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் நாவில் கடந்த காலத்தில் என்னை குறித்தோ மற்றவர்களை குறித்தோ நான் தேவையில்லாத காரியங்களை சொல்லியிருப்பேன்னா கிருபையாய் என்னை மன்னிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கிருபையாய் மன்னிங்க ஆண்டவர். என் வாழ்க்கை குறித்து, என் வேலை ஸ்தலத்தை குறித்து, அது சபையை குறித்து, எதை குறித்து நான் தேவையில்லாமல் பேசியிருப்பேன்னா இன்னைக்கு என்ன மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் பேசுன நிமித்தமாக எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற சபையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. காரணம் என்ன? சபையில பிரச்சனை இல்லைங்க, உங்க வார்த்தையில தான் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஆண்டவரே என்ன மன்னிங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை அசைத்து இன்னைக்கு ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே என்னை திசை தீர்மானி. எஸ் ஹல்லேலூயா. என்னை சுக்கானா இருக்கிற ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி ஆண்டவரே. இது சரிப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை குறித்து நான் பேசினது, மற்றவர்களை குறித்து பேசினதை மன்னிங்க. இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஏற்பட ஆண்டவர் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஸ் மாஸ்டர், நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தயவுக்காக நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க ஆமென்? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு சின்ன வயசுல திருமணம் ஆயிட்டு, அந்த கணவர் நல்லா நேசித்து பெற்றோருடைய சம்மதத்தோடு கூட தான் அந்த திருமணம் நடைபெற்றது. ஆரம்ப நாட்கள் அவருடைய வாழ்க்கை சரியாகவே இல்லை, மோசம். எப்படா இவ்வளோ மோசமான ஆள்கிட்ட சிக்கிட்டோமே, என் வாழ்க்கை அவ்வளோதான், பேசாமல் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் அவருடைய மாமியார் ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆண்டவரே அல்சோத்திர தண்ணீரை போல இருக்கு என் வாழ்க்கையை திராட்சரசமாக மாட்டுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொல்லி கொடுத்தாங்களா? தண்ணீரை போல இருக்கிற என் வாழ்க்கையை திராட்சரசமாக. இன்னைக்கு அவன் வாழ்க்கையில் ஒரு லெவல் அளவுக்கு திராட்சரசமாய் மாற கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய திசையை தீர்மானிப்பது நம்முடைய நாவு. எஸ். அதனால தான் சொல்லுவாங்க, நீங்க சபையில கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது சத்தமாக ஆராதிங்க. நீங்க பேசுற வார்த்தை உங்க காதுல கேட்கணும் அப்படிமா. நீங்க பேசுற வார்த்தை மற்றவங்களுக்கு இங்க வந்துக்கிட்டு அப்படின்லாம் உட்காரக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல விடுதியோடு சத்தமாக கர்த்தரை பாடி ஆராதிக்கணும். கரங்களை வைத்து வர அலைச்சுங்க பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆமென். அல்ல ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். இது ரெண்டு எதுலேருந்து வெளிப்படும்? ஹல்லேலூயா. பக்கத்தை கை விட்டு சொல்லுங்க, கர்த்தர் தந்த நாவுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் நாவு உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நல்ல கையை பிடிச்சு நல்லா அசைச்சு சொன்னீங்களா? எஸ். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப நாவை குறித்து பார்க்கும் பொழுது அது திசையை தீர்மானிக்கிறதாக காணப்படுகிறதை குறித்து பார். அது திசையை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதை நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நீங்கள் 6-8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, 6, 7, 8 ஆகிய 3 வசனங்கள். நாவும் நெருப்பு தான். நீங்கள் 5ஆம் வசனத்தின் பிற்பகுதியை போடுங்க. 5ஆம் வசனத்தின் பிற்பகுதி பாருங்க. சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது.
சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அடுத்த வசனம் 6ஆம் வசனத்தை வாசம். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். என்னது? சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகள் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. ஒரு நாயை செயல்பட வைக்கிறாங்க, ஒரு பூனையை செயல்பட வைக்கிறாங்க இல்லையா? ஒரு கிளியை பேச வைக்கிறாங்க, பேசாத கிளியை என்ன செய்யறாங்க? பேச வைக்கிறாங்க. குருவிகளை பேச வைக்கிறாங்க. ஃபின்ச்சஸ், அது சின்ன குருவி தான், அதை கூட ட்ரெயின் பண்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. டேமிங் அப்படின்னு சொல்றாங்க. இதில் அப்படிதான் போடப்பட்டிருக்கோம். நாவை அடக்க ஒரு மனுஷனால் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கு. மூன்றாவது நான் சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, அது என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி. அது ஒரு மின்சாரம். சொல்லுங்க அல்லேலூயா. என்னதுன்னா அது ஒரு மின்சாரம். எல்லாவற்றையும் இயக்கக்கூடியது நம்முடைய நாவு. இன்னைக்கு பாருங்க, இந்த மின்சாரத்தினால் எவ்வளவு லைட் இயங்குது, அல்ல எவ்வளோ ஃபேன் ஓடுது, எவ்வளோ ஏசி, இந்த பிஎஸ் சிஸ்டம் உண்டான எல்லாம் கீபோர்ட், மியூசிக் சிஸ்டம் எல்லாம் இயங்குகிறது எதை வச்சுனா? இந்த நாவு வச்சு தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த நாவை நீங்க என்ன செய்யணும்? சரியாக பயன்படுத்தணும். இல்லைங்க அந்த வயரில் தான் கையை வச்சு பிடிப்பேன் அப்படின்னா, நீங்க அறிஞ்சு பிடிச்சாலும் அறியாம பிடிச்சாலும் கரண்ட் வயரை பிடிச்சா என்ன ஆகும்? அழகா ஒருத்தர் ஆக்ஷனே போட்டுக்கிற, அவ்வளோதான், போய் சேர வேண்டிய வேலையாக மாறிடும். அருமையாக தேவ ஜனங்களே, நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிங்க. இது வயரை பிடிக்கிற வேலை நம்ம வேலை இல்லை, அது நாவின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற வேலை தான் நம்முடைய வேலை. கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நாவுங்கிற ரொம்ப முக்கியமானது. ட்ரெயின் பண்ணுங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அது ஒரு மின்சாரம். என்னது? ஒரு மின்சாரம், இயக்கக்கூடியதாக இருக்கு. சிலருங்க தான் கலைகள் அதிகமாக ரொம்ப வேலை செய்யும். சமீபத்தில் ஐ செக் பண்ணுறதுக்கா போயிருந்தேன். போன பொழுது சரியா டெஸ்ட் பண்ணவர் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்ம லென்ஸில் வச்சு பார்த்துட்டு, அது தூரத்தில் ஒரு போர்டு இருக்கும், லைட் இருக்கும், அதில் ஒரு சில வார்த்தைகள் பெருசாக சின்னதாக இருக்கும். தூரத்தை இழுத்து எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லுவார். அதுக்கப்புறம் செய்வார், ஒரு பைபிளையோ நம்ம கிறிஸ்டியன்ஸ்னால் பைபிளை கொடுத்து அதை படிக்க சொல்லி உங்கள் லென்ஸை செக் பண்ணும். அவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்வார், இப்போ எப்படி பெட்டராக இருக்குதா, பெட்டராக இருக்கலாம் வைப்பார். வச்ச பிறகு ஒன்று சொல்லுவார். என்ன சொல்வார்னா, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கக்கூடாது, கரெக்டாக நார்மலாக இருக்குன்னு சொல்வார். எப்படி சொல்வார்? நீங்கள் லென்ஸ் வைக்கிறீங்க, இப்போ எனக்கு ஒரு லென்ஸ் வைங்களா, பவர் வைக்கிறாங்க, 1.25 வச்சாலே நல்லா தெரியுது. 1.5 வச்சா இன்னும் பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் பளிச்சுன்னு வைக்கிறத வைக்கக்கூடாதான், நார்மலாக எது தெரியுதோ அதை தான் வைக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை அதுதான். சொல்கிறேன், மனுஷனால் ஜோடிக்கப்படுற காரியங்கள், ஒருத்தரை பற்றி, ஒரு ஊழியரை பற்றி, ஒரு விசுவாசியை பற்றி ஜோடிக்கப்படுகிற காரியங்கள் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒரிஜினல் அவ்வளோ கவர்ச்சியாக இருக்காதுங்க, கவர்ச்சியாக இருக்காது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, ஒரிஜினல் கவர்ச்சியாக இருக்காது. மிகைப்படுத்தப்பட்ட காரியங்கள் தான் இன்னைக்கு, மிகைப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் இருக்குது, அப்படி தானே? அந்த சோத்திரம் ஒருத்தர் சொன்னாங்க, நாங்கள் கிருபையின் உபதேசத்தில் இருக்கணும். அது சோத்திரம். அப்போ அது அவங்க என்ன சொல்ல வராங்க? வெறும் கிருபையில் மிகைப்படுத்தப்பட்ட கிருபையின் உபதேசத்தில் இருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அருமையான தேவஜனங்களே, நீ புரிஞ்சுக்கணுங்க. அப்போ அது மின்சாரம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து உங்களுக்குள்ளே, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ளே தாக்கத்தை. அதனால தான் நாவை குறித்து நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா. அதை நல்லா ட்ரெயின் பண்ணுங்க. ஒரு பறவையை ட்ரெயின் பண்ணுறது போல், ஒரு மிருகத்தை ட்ரெயின் பண்ணுறது போல், டால்ஃபினையே ட்ரெயின் பண்ணுறாங்க. அல்ல சோத்திரம். அது என்ன செய்யுது? மேலே கிஸ் கொடுக்குது, டான்ஸ் ஆடுது. பார்த்துருப்பீங்களா நீங்கள் எல்லாம், எல்லா இடத்துலையும் பார்த்து, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. டான்ஸ் ஆடுது, சத்தம் போடும், நிறைய விஷயங்களை துள்ளி குதிக்குது. அது டால்ஃபினையே ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்படி எல்லா விரும்பும். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய நாவை ட்ரெயின் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. கரங்களை வைத்து அழைச்சுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் நாவை ட்ரெயின் பண்ணுங்க. நானும் என் நாவை ட்ரெயின் பண்ணுறேன் சொல்லுங்க. அப்போ தான் ப்ளஸ் கரெக்டாக முடியும், எல்லாம் முடியாது. ஆமே, நம்ம சேர்ந்து நம்முடைய நாவை ட்ரெயின் பண்ணணும். ஒரு பறவையை ட்ரெயின் பண்ண முடியுது, ஏன் உங்கள் நாவை ட்ரெயின் பண்ண முடியல? இன்றைக்கி தீர்மானம் பண்ண, என் நாவை நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். எதை பேசணும், எதை பேசக்கூடாது. அது சோதரர் மீறிட்டீங்களா,
பைபிளில் சின்ன பேப்பர் வச்சு, இன்னைக்கு நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், இன்னைக்கு தேவையில்லாத காரியத்தை பேசிட்டேன், இயேசுவே என்னை மன்னியும், எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி எழுதுங்க. இப்படி 10 தடவை செய்யுங்க. இந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓட கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நாவின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்களாக மாற கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ராமே சொல்லுங்க பார்ப்போம். 4வதாக கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 9 மற்றும் 10 ஆகிய 2 வசனங்களை இங்கு வாசித்து பார்க்கும் பொழுது, 9 மற்றும் 10 ஆகிய வசனங்களை இங்கு வாசித்து பார்க்கும் பொழுது, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனின் சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. அப்போ 3வது அவர் விஷயத்தை சொல்ல, முதலான்னு சொன்னேன், நாவு அப்படின்னா ஒரு அளவுகோல், உங்கள் முதிர்ச்சியை காட்டும், எப்படிப்பட்ட முதிர்ச்சி. 2வது நாவு அப்படிங்கிறது என்னது? திசை தீர்மானி, எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறத காட்டும். நன்மையின் பக்கமா, கெட்டத்தின் பக்கமா, ஆசீர்வாதத்தின் பக்கமா, சாபத்தின் பக்கமா. 3வது நாவு என்ன சொன்னேன்? அது ஒரு மின்சாரம், இயக்கக்கூடியது. 4வதாக நாவு என்ன அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது புவி ஈர்ப்பு மானின்னு சொல்லப்படும். அது ஒரு என்னது? கிராவிட்டி அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு பொருளை இருக்குல்ல, இதை நம்ம கையிலேருந்து விட்டோன்னா எங்கே போகும்? எங்கே போகும்? பிடிக்கிற வரைக்கும் இருக்கும். புடியை விட்டுட்டேன்னுங்களேன், டப்புன்னு கீழே வந்து. அதே மாதிரி தான் இந்த நாவு துதிக்கிற இடத்துல துதிக்கும், கெட்ட வார்த்தை பேசுகிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கெட்ட வார்த்தை பேசும், சபிக்க வேண்டிய இடத்துல சபிக்கும். அது நாவியுடைய தன்மை. ரைட்டா? வருத்தப்படாதீங்க. இங்கே நான் நல்ல சர்ச்சில் அந்நிய பாஷை பேசுகிறேன், வெளியே போய் அநியாய பாஷை பேசுகிறேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? நாவுடைய தன்மையே அது தாங்க, அது அப்படி தான் செய்யும். எதை நீ சாப்பாடு போட்டு வளர்க்குறீங்க அது மாதிரி அது செயல்படும். சபையில் வந்து கையை தட்டி பாடுங்க, கையை தட்டி பாடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லும். வசனத்தை வாசிங்க, வாசிங்க. ரைட்டா? அல்ல சோத்திரம். அடுத்த வெளியே போனோன்னே, சரியா, வெளியில் உங்கள் நண்பர் பார்த்து, இந்த சகோதரர் உங்களை பற்றி இவ்வளோ அசிங்கமாக பேசினார், 4 வார்த்தை கேட்டுருங்க அப்படின்னோடனே அவர் சொன்னோடனே டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுவீங்க. டமால்னு விடுடா ஃபோனை, போடுடா காலை, அழிச்சோத்து போட்டு. என்னடா நீ சொல்கிறதுக்கு நீ யாருடா? உன்னை பற்றி தெரியாதா? உன் சரித்திரத்தை பற்றி எனக்கு தெரியாதா? நீ அப்படி பண்ண வேணாச்சே, இப்படி பண்ண வேணாச்சே. வருதா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, புடிய விடப்படாது. பக்கத்தில் சொல்லுங்க, புடிய விடாதீங்க. அதுதான் ரைட்டா? பிடிச்சணும், இருக பிடிச்சணும். என் நாவு கர்த்தரை துதிக்க மட்டும்தான் பயன்படும். சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமீன்? வரமாட்டீங்க. ஆமீன் வரமாட்டீங்க. நல்லதை பேசுறதுக்கு மட்டும்தான் பயன்படும், நல்ல ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு பயன்படும், அது மற்றவங்களை பற்றி நல்லதை பேசுறதுக்கு மட்டும்தான் செயல்படும். சொல்லுங்க அல்லேலூயா. புடிய விடாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை, புடிய விட்டீங்கன்னா டபால்னு கீழே விடுது. அருமையாக தேவ ஜனங்களே, ஹோல்ட் பண்ணுங்க. அதோட தன்மை என்ன? கிராவிட்டி ஃபோர்ஸ். சார் ஐசக் நியூட்டனா கண்டுபிடிச்சாரு. கிராவிட்டி ஃபோர்ஸை யார் கண்டுபிடிச்சா? குரூப் எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் யார் கண்டுபிடிச்சா? ரைட், நான் இல்லை, அவர் தான், நியூட்டன். ஐசக் நியூட்டன் தான் கண்டுபிடிச்சார். சொன்னார், ஒரு பொருளை பிடிச்சிருந்தீங்க வரைக்கும் பிரச்சனை, அது ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் ஆச்சுன்னா கீழே மேலே இருந்தீங்க டக்குன்னு கீழே விழுறீங்க. ஸோ ஒரு ஏரோப்ளைன் வந்து என்ன பண்ணுது? அதுக்கு எதிராக செயல்படுது, கீழே இழுக்க தான் செய்யும். ஆனால் அழகாக ரன்வேல வந்து வேகத்தை கூட்டி ஒரு பாயிண்டில் வந்து அப்படியே போய் அல்ல சோத்துற. சமீபத்தில் சென்னைக்கு போகிற நேரத்தில் என்னென்ன, அந்த ஏரோப்ளைன் மேகத்துக்கு மேலே போயிடுச்சு. மேகத்தை பார்த்தா கீழே இருக்குது, கீழே ஃபுல்லாக மேகம். இந்த ஏரோப்ளைன் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? மேகத்துக்கு மேலே போகுது. சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள், நீங்களாம் மேகத்துக்கு மேலே போகணும். சொல்லுங்கள், எல்லாரும் இறக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்கள் கழுகை மாதிரி. கழுகை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. கழுகுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு பறவை என்ன தெரியுமா? காக்காவும். காக்கா கழுகை சும்மா நிம்மதியாக இருக்கக்கூடாதான், கீழே வந்தாலே விரட்டி 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 கொத்த வருமா. உடனே கழுகுக்கு இருக்கிற பலத்துக்கு திரும்பி காக்கா பார்த்தாலே காக்கா பயந்து ஓடிடும், தலையை அசைச்சாலும் ஓடிடும், ஒரு கொத்து வச்சாலே பாருங்க. ஆனால் இந்த கழுகு என்ன செய்யுமா? அதுகிட்ட போய் தன்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணா நேராக பறக்க ஆரம்பிக்குமா.
இந்த கழுகு விரட்டுமா, பாரு நான் பெரிய ஆள் பாரு, இந்த கழுகையே காக்க நினைக்குமா, கழுகையே ஜெயிக்க பிறந்து பாரு, இந்த இவ்வளோ பெரிய கழுகு என்ன பார்த்து பயந்து ஓடுது ஓடுது ஓடுது. அது நேராக மேலே போக 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 ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த காக்காவால் என்ன செய்ய முடியாது, மேலே போக முடியாது. கடைசியில் என்ன ஆகும், சோகமா இனிமே இந்த பருப்பு வேகாது அப்படின்னு தன்னுடைய வேலைக்கு வந்துடும். அருமையா தேவ ஜனங்களே, நீங்கள் அப்படி இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிற. கரங்களை வைத்து அழைச்சவங்க பார்ப்போம். சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, வேற லெவல் மேலே போயிருங்க. நாவை சரியாக பயன்படுத்துங்க. இன்னைக்கு இந்த மாதத்தில் அந்த நாவின் மூலமாக உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாக ஹல்லேலூயா தர வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 119 103 வாசித்து பார்க்கும் பொழுது Psalm 119 and 103 119 சங்கீதம் 103 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தைகளின் நாவுக்கு எவ்வளவு இன்பமானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய். போட்டு வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க. சாட்சிகளை பேசுங்க, நல்ல விசுவாச காரியங்களை பேசுங்க. அல்ல ஸ்தோத்திரம். இது சம்பாஷணை அப்படியே மாறட்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எம்மாவூர் சீசருடைய இருதயங்கள்லாம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. கர்த்தர் பேச பேச இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிஞ்சதே. அதே போல அநேகருடைய இருதயங்கள் நன்மையின் பக்கமாய் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். வீட்டில் பேசும்பொழுது உங்கள் மருமகள்கிட்ட, மருமகன்கிட்ட, அலசோத்திர மாமியாட்ட, மாமனாட்ட, அவங்க அப்பாட்ட, அம்மாட்ட பேசும்போது நல்ல விஷயங்களை பேசுறதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரவலன். இப்போ 4 காரியங்களை அவர் சொல்றார். முதலாவதாக இந்த நாவின் பணிகள் என்ன, அது அளவுகோல். உங்கள் தரம் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு. அதனால் வாய் மூடிடுங்க, நல்லா மூடிங்க. எத்தனை ஊழியக்காரரை பார்த்துருக்கேன், ஸோ டப்புக்கு மாறுவாங்க. சரியா? விசுவாசம் வந்தால் பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் புலம்பல பார்த்தீங்கன்னா அவன் புலம்பலை பார்த்தேன், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அப்படி சரியில்லை. உலகத்தில் எல்லாரும் சரியில்லாமல் இருக்கலாம். நீங்கள் அவங்கள பார்த்து அவங்ககிட்ட நல்லது எடுங்க, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எடுங்க. நீங்கள் வளருங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாயை திறக்காது. இயேசுநாதர் என்னது பிளாத்து முன்னால் வாய் திறந்தாரா? திறக்கலை. மரியாள் வாயை திறந்தாங்களா? மரியாள் ஒன்றும் பேசாமல் இது எல்லாவற்றையும் தன்னுடைய சிந்தையிலே வைத்து கொண்டு யோசித்து கொண்டிருந்தாங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அளவுகோல் என்னென்னா, தேவை வாய் எடுத்து நீங்கள் தரம், உங்கள் தரம் உங்கள் வார்த்தையில் இருக்குது. என்ன தான் வந்தாலும், எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடாது. தீனால் சுட்ட புண் உள்ளாராதே, நாவினால் சுட்ட வடையா? ரைட், வாடு. உங்கள் சந்தோஷத்தான் சொன்னேன். நாவினால் சுட்ட வடை. உங்களுக்கு வடையை பற்றி நிறைய தெரிஞ்சிருந்த நாட்களில் சிலர் வாயாலேயே வடை சுடுற ஆட்களாக இருப்பாங்க. அருமையாக தேவ ஜனங்களே, நாவினால் சுட்ட வடு ஆறாதுங்க. அதனால் யாரையும் வாய் மூலமாக காயப்படுத்தாதீங்க. 2வதாக அது என்ன அப்படின்னா, திசை தீர்மானம். நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதா இருக்குது. சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்குதா, சூழ்நிலைகள்லாம் போராட்டமாக இருக்குதா, அல்ல சொல்ல நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் அலுசோத நீங்கள் நிலைத்தின சிலையை வணங்குறது எங்களுக்குரியது அல்ல. நாங்கள் உறுதியாக இருப்போம். கரங்களை வைத்து அழைச்சோம். 1 மடங்கு அல்ல, 7 மடங்கு அக்கினி, ஆனால் ஒரு முடி கூட கருகி போகாதபடிக்கு கர்த்தர் காத்தார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் மனசுக்குள்ளே வச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க, வாய் திறந்து பேசுங்க. அல்லேலூயா. இப்போ கல்யாணம் ஆனவர்களுக்கு சொல்கிறதே விஷயம், அலுசோத்திரம். அவர் அப்படி செய்வார், அவர் இப்படி செய்வார் நினச்சேன்னு சொன்னீங்கன்னா நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர் செய்யவே மாட்டார். அலுசோத் என்ன வேணுமோ வாயை திறந்து கேளுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் என்ன வேணுமோ என்னது வாயை திறந்து கேளுங்கன்னு சொல்கிறோம். ஆமாவா இல்லையா? கேட்டுட்டா பிரச்சனை கிடையாது, குடும்பம் நல்லா இருக்கும். எல்லா வீடுகளில் சண்டை வருது. 3வது விஷயம் நான் சொன்னேன், அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது மின்சாரம். ஆமாம், எல்லாவற்றையும் இயக்கக்கூடியதாக இருக்குது. சரியாக நான் பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்தணுமோ அந்த ப்ரொசீஜர் படி பயன்படுத்தணும். சும்மா நீங்கள் கரண்ட் வயரை பிடிப்பேன்னா அது பிரச்சனையாக தான் மாறும். அதே நேரத்தில் இந்த அல்சோத்திரம் அது அருகிற ஆசீர்வாதங்களை நம்ம டெவலப் பண்ணுற ஆட்களாக, பயன்படுத்துகிற ஆட்களாக இருக்கும். 4வதாக நாவ் என்பது ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ். ஆமேன். என்ன புவி ஈர்ப்புமான், அது அப்படி கீழே தான் இழுக்கும். இடத்துக்கு இடம் ஒரு என்னது பச்சோந்தி மாதிரி தான் செயல்படும். உங்கள் நாவு ஒரு பச்சோந்தி, எல்லாருடைய நாவு ஒரு பச்சோந்தி தான். இடத்துக்கு இடம் மாறும். இங்கே ஒரு நல்லா பேசும், அங்கே வெளியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு மாதிரி பேசும், வீட்டில் ஒரு மாதிரி பேசும். இங்கே நல்லா இருப்பீங்க, வந்தால் ஏய் அடி சத்தம் வரும், மாறும். அது தன்மையாக தான். ஆனால்
நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதை இறுக பிடிச்சிக்கணும், விட்டுரு. இதுக்காக தான் என்ன ஆகுவேன், இந்த விஷயத்துக்காக தான் எந்த சூழ்நிலையிலும் நான் தீர்மானத்திலிருந்து விலக மாட்டேன். அல்ல சோத்திரம், உறுதியாக பெற்றுக்கொள்வேன். ராஜாவின் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னா மாட்டேன். இதுதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு செஞ்சு பாருங்க, ஸ்ட்ராங்காக செஞ்சு பாருங்க. அது மூலமாக உங்களுக்கு ஜெயம் வரும். இல்லைன்னா அப்படி கீழே விழுந்துடும், அவ்வளோதான். தேவ ஜனங்களே, கடைசியாக இதான் சொல்லியிருக்கேன், ஒரு புவி ஈர்ப்பு மானி. இன்னைக்கு நம்முடைய நாவை கத்த தொடட்டும். ஏசாயுடைய நாவை தொட்ட ஆண்டவர் நம்முடைய நாவை அப்படியே தொடுவாராக. அல்லேலூயா. நாவு ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு ஜீவ விருட்சம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நீதிமொழியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அல்லது 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அல்லது Proverbs chapter 15 and verse 4, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியின். இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான நாவா உங்க நாவை மாற்ற கர்த்தர் உதவி செய்யறதுக்கு வர்றாரு. கிருபை நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்க. இந்த அருமையான நேரத்தில் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த அந்த கிருபைக்கான நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாவை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. அது ஒரு அளவுகோல் ஆண்டவரே. ஸ்துதிங்கள் ஆண்டவரே. ஆவிக்குரிய தரத்தை படம் பிடித்து காட்டுகிறதா இருக்கிறது. ஒரு திசை தீர்மானியான எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்க முடியும் எங்கள் வார்த்தையின் மூலமாக. நாங்கள் முன்னேற முடியும் எங்கள் வார்த்தையின் மூலமாக. அது ஒரு மின்சாரம், எல்லாவற்றையும் இயக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனவே கேர்ஃபுல்லாக நாங்கள் அதை பயன்படுத்தணும். ஒரு வயருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர, காப்பர் வயருக்கு மேலே அதுக்கு ஷீல்டா எவ்வளோ பிளாஸ்டிக் வந்து அது நம்மளை பாதிப்புக்குள்ளே ஆக்கிடக்கூடாதுன்னு சொல்லிடலாம் அது செயல்படும். அதே போல் நாங்கள் எங்கள் நாவில் கண்ட்ரோல் கரெக்டாக பயன்படுத்தணும். அதை சும்மா திறந்த வெளியில் விட்டுற, சும்மா தெளிக்கிற நிலைகள் இருக்கக்கூடாது. அல்ல ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது சும்மா தூவுற நிலைகள், எல்லாரும் மரித்து போயிடுவாங்கப்பா. உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கணும் ஆண்டவரே. அது சரியா போய் சேர இடத்துல போய் சேரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு இன்சுலேஷன் டேப்பை போடுங்க ஆண்டவரே. ஆண்டவர், சில இடங்கள் கட்டாயம் இருக்கு, சில யார் தொட்டாலும் பிரச்சனை, யார் பேசினாலும் பிரச்சனை இருக்கு. அல்லது ஒரு சில இடங்கள்ல அந்த சோத்திரம் அந்த ப்ரொடெக்ஷன் வயர் இல்லை, அந்த சோத்திரம் ப்ரொடெக்ஷன் ஷீல்டு இல்லை. இன்னைக்கு சரிப்படுத்துங்க, சரிப்படுத்துங்க, சரிப்படுத்துங்க. அது எதுக்குள்ள இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்க கிருபை தாங்க. அது எதுக்குள்ள இருக்கணுமோ அது சோத்திர வீட்டில் சுவிட்சுக்கு உள்ள இருக்குது, அது தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ப்ரொடெக்ஷன் எங்கே போய் சேரணுமோ அந்த செய்ய கிருபை தாங்க. எங்கள் வார்த்தையா யாரை கொல்லக்கூடாது, எங்கள் வார்த்தைகள் எங்களை ஜனங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்க கிருபை தருவீர். எஸ் எஸ் எஸ். எங்கள் சூழ்நிலையை கொள்றதா இருக்கக்கூடாது. நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வார்த்தைகள் ஆண்டவரே ஆண்டவரே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட கிருபை தருவீராக. அது கீழே தான் விழும், இடத்துக்கு இடம் மாறும், இடத்துக்கு இடம் மாறி பேசும். கெட்ட வார்த்தை இடத்துல கெட்ட வார்த்தை பேசும், அல்ல நல்ல வார்த்தை இடத்துல நல்ல வார்த்தை பேசும். ஆனால் இன்னைக்கு நாங்கள் தீர்மானம் பண்ணுறோம் ஆண்டவர், என் வாய் துதிக்கும், என் வாய் நல்லதே பேசும், என் வாய் ஆசீர்வாதமாக இருக்கும். இதை நல்ல தீர்மானம் பண்ணுறோம். நீர் உதவி செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டவரா மாத்திரமல்ல, அதை கைக்குள்ளூர்லாம் நாங்கள் எல்லாரும் காணப்பட கிருபை தருவீரா. இந்த வார்த்தையில் செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியர்கள், படிப்பு எல்லாம் அமைச்சாங்க. போக்கில் வரத்து நல்ல பாதுகாப்பு, நல்ல சுகத்தை, பலத்தை, நோய்ப்பு சக்தியை தாங்க. காரியங்கள்லாம் வாய்க்க செய்யுங்க. நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள கிருபை தாங்க. அப்படி கிருபையின் கரம் எங்களோடு கூட நீங்கள் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படும், நீரே மகிமைப்படும். என்னுடைய தாழ்த்து நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். சகல துதி கனமகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய நாவை குறித்து அது 4 பணிகளை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். நாவை அடக்க கர்த்தர் நமக்கு நல்ல கிருபை நிறைவாய் தருவாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய முகவரியை கீழே காண்கிற ஸ்க்ரீனில் போடுறோம், பார்த்து நீங்கள் வாங்க. எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைனேஜ் சர்ச் திருநெல்வேலி, அதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சிறுவர்களுக்கான பிளஸ் சர்வீஸ், வாலிபர்களுக்கான எஸ் சர்வீஸ் மற்றும் பைபிள் ஸ்டடீஸ், ஆராதனைகள், ஜபங்கள் என்று உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்து பயனை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.